கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Proverbs chapter 1 verse 7. The fear of the Lord is the beginning of knowledge. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Have you ever noticed that many people today have information yet lack direction? We live in a generation filled with knowledge, education and opinions, but still struggle with confusion, fear and wrong choices. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க நாம் பல காரியங்களிலே நம் டிஃப்ரெண்டான தவறுகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பலவித நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நமக்கு எதை தேர்ந்தெடுக்க என்று தெரியாமல் நம் ஞானத்தில் குறைவர்களாக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறபடியால் நமக்கு பல விதமான குழப்பங்கள், பல விதமான பிரச்சனைகளை நம்ம சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை ஊற்றி தருகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நம் உள்ளான இருதயத்திலிருந்து அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு நம் பாவத்துக்கு பயந்து ஜீவிக்கிற வாழ்க்கையே கர்த்தருக்கு பயப்படுதல். பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் இந்த ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தானியேலின் வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் 3 வேளை கர்த்தரை தொழுது கொண்டார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. தானியேல் 1:8 இவ்வாறு சொல்லுகிறது, தானியேல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட போஜனத்தையோ அல்லது அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவர் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் ஒவ்வொரு காரியத்தில நம்ம தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நான் என் வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். தானியேலின் வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் அதை அவர் கனப்படுத்தி God gave him knowledge, understanding and wisdom behind all others என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அவருக்கு தானியேலுக்கு கர்த்தர் ராஜாக்கு கொடுத்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் தானியேலுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கிங் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தானியேல் had the clarity because his wisdom was rooted in God என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளையும் அற்புத விதமான ஞானத்தை தந்து நம்மளுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். True wisdom does not begin with experience, education or age. It begins with the fear of the Lord. When we honor God, listen to his instruction and walk in obedience, he gives us clarity, direction and understanding. So today, let us choose to fear the Lord because it is the doorway to a life of wisdom. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பா, ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிதலோட பிள்ளைகளாய் வளர அப்பா உம்முடைய ஞானத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.